Hello students, நம்ம இது வரைக்கும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனோட தியரி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம PYQ எல்லாமே as usual நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ண PYQ, அதுக்கப்புறம் மொமெண்டம் கன்சர்வேஷன் பேஸ் பண்ண PYQ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, இந்த சாப்டரில் வந்து ஒரு 85 கொஷின்ஸ் வந்து நம்ம PYQ வந்து வரும். ஸோ 2000 இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 85 கொஷின்ஸ் வரைக்கும் வரும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் மினிமம் 2 கொஷின்ஸ் வந்து வரும். நம்ம எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 3 to 4 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தேர்ஃபோர் இந்த சாப்டரில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் வந்து பின்னாடி ஃபுல்லாமே யூஸ் ஆகும் as usual. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 particles of mass 5 kg and 10 kg. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ண கொஷின். 2 பார்ட்டிகல் இருக்குது. ஓகே, அதோட மாஸ் வந்து ஒரு இதோட மாஸ் வந்து 5 kg, இன்னொரு இதோட மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் 10 kg. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி ஆர் attached to the ends of a rigid rod of length 1 meter. அப்போ 5 kg மாஸ் இருக்குது, ஒரு 10 kg மாஸ் இருக்குது. நடுவில் வந்து அந்த ராடோட லென்த் வந்து 1 மீட்டர் வித் நெக்லிஜிபிள் மாஸ். அப்போ ராடோட மாஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, the center of mass of the system from the 5 kg particle is nearly at a distance of. அப்போ வந்து 5 kgலேருந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருந்திருக்கும். ஓகே, ரெண்டு சைடுமே ஈவனாக இருந்துச்சு, ரெண்டு சைடுமே 5 kgனா கரெக்டாக நம்ம வந்து ஜியோமெட்ரிக் சென்டரில் தான் நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ 5 kgலேருந்து நம்ம போடும்போது எவ்வளோ தூரம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருந்திருக்கும் அந்த சிஸ்டத்துக்கு அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, மேலே கொடுத்துருக்க மாதிரி சிம்பிளாக ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். அப்போ ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணால் என்ன வந்து இருந்திருக்கணும், ஒரு 5 kg மாஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதை நம்ம ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு ராட் வந்து கனெக்ட் பண்ணுது. அந்த ராடோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இது வந்து பாயிண்ட் மாஸ் தானே. இன்னொரு சைடு வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 10 kg மாஸ். அப்போ 5 kg மாஸ் வந்து ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்து 10 kg மாஸ் வந்து இருக்குது. ஃபைன், லென்த் வந்து என்னென்னா இட் இஸ் 1 மீட்டர். இதுதான் என்னோட ஆரிஜின். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆரிஜின். ஓகே, 0,0. அப்போ 1 மீட்டர் தள்ளி, எக்ஸில் வந்து 1 மீட்டர் தள்ளி யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 10 kg. ரைட்டு, இதில் வந்து எக்ஸ் மட்டுமே போதும், M1 Y1லாம் தேவைப்படாது. X1 வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஃப்ரம் த 5 kg 5 kgல இருந்து. அதனால தான் நான் 5 kg ஆரிஜினில் இருக்க மாதிரி செட் பண்ணுறேன். ஓகே, எதுலேருந்து தூரம் வருது அப்படின்னு கேட்குறாங்களோ அதை நம்ம ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு. ஓகே, அப்போ வந்து எனக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இதிலேருந்து எங்கே வந்து என்னோடய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாகவே சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்ன ஃபார்முலாவை போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸுக்கு வந்து என்ன வந்து போடுவோம், சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 x1 + M2 x2 எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோதான் போட்டுட்டு டிவைடட் பை த டோட்டல் மாஸ். ரைட், ஓகே, தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம விறுவிறுன்னு புரியும். M1 x1 + M2 x2 டிவைடட் பை டோட்டல் மாஸ் விச் இஸ் M1 + M2. இங்கே 2 மாஸ் இருக்கிறதுனால 2 வரைக்கும் போதும். ரைட்டு, M1 x1க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எம்முக்கு வந்து 5, எக்ஸுக்கு வந்து எனக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 முடிஞ்சு. M2 x2க்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், செகண்ட் மாஸ் வந்து இட் இஸ் 10. அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா இட் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 15. ஓகே, 15 டிவைட் பண்ணிட வேண்டியதான். சரி, 2 ஆட் பண்ணி அப்போ ஆன்சர் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 10/15 வந்து வந்திருக்கணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2/3. ஓகே, இங்கே எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ 2/3 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 0.667 வந்து இருந்திருக்கணும். கரெக்ட், 0.66 அப்படி போயிட்டே இருந்திருக்கணும். அது 667 நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா 0.667 மீட்டர். சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், மீட்டர் சென்டிமீட்டர் கன்வர்ஷன்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கணும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர ஒன்று. ஓகே, அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா கன்வர்ஷன் பண்ணும்போது 66.7 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ வந்து அதை அப்ராக்சிமேட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து என்னென்னா 67. இந்த சம்மில் டவுட் இருந்திருக்கக்கூடாது, இந்த சம்மில் புரிஞ்சு இருந்திருக்கணும். ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மா அதே மாதிரி தான், சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சம் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மாசஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. 3 மாசஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் தான். ஃபைன், 300 gram at the origin, 500 gram at x is equal to 40 centimeter, and then for 400 gram at x is equal to 70 centimeter. The distance of the center of mass from the origin is. okay, as usual நம்ம ஆரிஜினை செட் பண்ணோம். இங்கே அவங்களே ஆரிஜினில் கொடுத்துட்டு ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அகைன் இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் ஆக்சிஸில் தானே இருக்குது. திஸ் இஸ் சைன் சென்சிட்டிவ். ஓகே, அப்போ நம்ம அப்படியே உள்ளே போட்டோம், என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ்
ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, ஆரிஜினில் தான் நம்மளோட 300 கிராம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நான் டயக்ராம்லாம் ஒன்றும் போடல, புரிஞ்சுருந்துருக்கணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 300. இதை கிராம் வந்து கேஜி கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மேலே மாஸ் இருக்கும், கீழே வந்து மாஸ் இருக்கும். அதனால் மாஸ் வந்து இட் வில் கெட் கேன்சல்டு. இல்லை அப்படின்னா 300 போட்டு இன்ட்டு 10⁻³ வந்து போட்டுக்கோங்க. மேலே ஒரு 10⁻³ மல்டிப்ளை பண்ணுவீங்க, கீழே மல்டிப்ளை பண்ணுவீங்க, அது ஆப்வியஸாக கேன்சல் ஆகும். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து இன்கேஸ் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்லேயே போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைன். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படின்னு கேன்சல் ஆகும்னு தெரியும். அதனால் 300 கிராம்னு வச்சுக்கலாம். ஓகே, 300 கிராம் 0 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. ரெண்டாவது ஒனுக்கு வந்து என்ன வந்திருக்கணும் 500 கிராம். அதுக்கு வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 40 சென்டிமீட்டர். யூனிட் கன்வர்ஷன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஃபைன். அங்கேயும் ஆப்ஷனில் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருந்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா யூஆர் கோயிங் டு ஹேவ் அனதர் ஒன் 400 கிராம். ஓகே, அட் 70 சென்டிமீட்டர். ஓகே, டிவைடட் பை எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 300 ப்ளஸ் 500 is 800, 1200. ஓகே, 1200. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 0வில் மல்டிப்ளை ஆகி போயிடும். ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணி போட்டுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஜீரோஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி, ரைட்? அப்போ வந்து இதில் வந்து ரெண்டுலேயுமே ஜீரோஸ் இருக்குல்ல, அப்போ இது 2 0 போயிடும், இதில் உள்ள 2 0 போயிடும். ஓகே, சரி. அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கும் 20, ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 200 ப்ளஸ் 20 280. ஓகே, டிவைடட் பை 12. அப்போ இது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குன்னா 480 டிவைடட் பை 12. அப்போ 480 அப்படின்னா 12 into 4 is 48. therefore that's going to be 40. ஓகே, ஆன்சர் வந்து என்னென்னா 40 சென்டிமீட்டர், which is option 1. இந்த இது புரிஞ்சு வந்துருக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே போன தடவை போட்ட மாதிரி அதே சம் தான், இதிலெல்லாம் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 bodies of mass 1 kg and 3 kg have position vectors. ஓகே, லாஸ்ட் மாதிரியே தான் இந்த தடவை என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பொசிஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. i cap + 2j cap + 4k k cap அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் டைம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து i j k மொத்தம் 3 காம்பனண்ட்டையும் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். have position vectors i cap + 2j cap + k cap அண்ட் இன்னொரு பொசிஷன் வெக்டர் ரெண்டோட 1 kgக்கு வந்து இதுவும் 3 kgக்கு வந்து இதுவும் மேட்ச் பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ரைட்டு, த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஹேஸ் அ பொசிஷன் வெக்டர். அப்போ இங்கே வந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி தான் m1 x1 m2 x2 டிவைடட் பை த டோட்டல் மாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல x1க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட்னா i cap + 2j cap + k cap எல்லாத்தையும் சேர்த்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா I'll get the center of mass. ஓகே, ஃபைன். இந்த இதில் அப்படியே நம்ம வெக்டோரியலாகவே சால்வ் பண்ணிட்டே வரணும், தனித்தனியாக சால்வ் பண்ணதை. ஓகே, அப்போ உள்ள நம்ம வந்து இப்போ இந்த டார்கெட்டும் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 1 இன்ட்டு எனக்கு i cap + 2j cap + k cap. இன்னொன்று வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ப்ளஸ் m2 மாஸ் வந்து எனக்கு என்னென்னா 3 kg. therefore 3 இன்ட்டு -3i cap -2j cap. ஓகே, ப்ளஸ் k cap divided by the total mass, right? அப்போ total mass ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா that's going to be 4, right? 3 + 1 is 4. சரி, அப்படியே இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலர்ஸ் தானே மற்றெல்லாம் 1 3 எல்லாம் இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணால் will get the answer ஸ்ட்ரைட்டாகவே. சரி, அப்போ இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதுகிறேன். 3 3s are 9. ஓகே, அப்போ -9 இங்கே +1, -9 + 1 is -8 i cap. அடுத்த வந்து 6. ஓகே, ஸோ -6 + 2 that is going to be -4 j cap. அடுத்தது வந்து எனக்கு என்னென்னா 3 + 1 is 4 k cap. ஓகே, டிவைடட் பை 4. சரி தானே. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா -2i cap 4ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான், -j cap + k cap. அவ்வளோதான். திஸ் இஸ் கோயிங் டு பி -2 -j + k. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, இந்த கொஷின் வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a tube of length L is filled completely with an incompressible liquid of mass m. ஓகே, ஒரு டியூப் இருக்குது, டியூபுக்குள்ள வந்து மாஸ் m வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதோட லென்த், அந்த டியூபோட லென்த் வந்து என்னென்னா it is L. ஓகே, க்ளோஸ்ட் அட் போத் ends, ரெண்டு எண்டுமே சீல் பண்ணியிருக்கு. ஃபைன்.
the tube is then rotated in an horizontal plane. இப்படி நம்ம சுற்றுறோம். ஓகே, இப்படி ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி வச்சு ஹரிசான்டல் பிளேனில் ரொட்டேட் பண்ண போகிறோம். எப்படின்னா அபவுட் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட், ஒரு எண்டை வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்பின் பண்ணுறோம். டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஓகே, வித் அன் யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பின்னிங் வெலாசிட்டி. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டியில் நம்ம வந்து சுற்ற போகிறோம். த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிக்விட் அட் த அதர் எண்டஸ். ஓகே, அப்போ வந்து உள்ளே வந்து எனக்கு என்ன ஆகும், நம்ம ஆப்வியஸாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க போகிற லிக்விட் எல்லாம் அதுக்கு அப்படியே வெளியில் வந்து நம்ம வெளியில் உள்ளே பிடிச்சி தப்புறோம். அப்போ உள்ள லிக்விட்லாம் வெளி லெவலில் நினச்சிருக்கோம். ஓகே, சென்ட்ரிஃபியூகல் காம்பனண்ட். ஓகே, பை திஸ் டைம் யூ ஷுட் நோ திஸ் ஒன். இது லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த சம் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது. சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இது பின்னாடி வந்து இருந்திருக்கு. ஓகே, மற்றபடி இது எல்லாமே லாஸ் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணி தான் இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, லிஃப்ட் மேலே போச்சுன்னா நம்ம உள்ளே இருக்க நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், கீழே பிடிச்சி அமுக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்ட்ரா வெயிட் ஃபீல் பண்ணுவோம். சேம் திங் ஹியர். when an object is spinning in a circular path, I am giving centripetal force to it. எதனால் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுத்தனா உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாம் வெளியில் நினச்சிச்சு அப்படிங்கிறது. ஓகே ஓகே, இதெல்லாம் புரியணும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ண அப்படியே இதுக்கு ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி ஸ்பின் பண்ணுற மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகே, யூ ஹேவ் அ பாயிண்ட், ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆக போகுது, ஹாரிசான்டல் பிளேனில் வந்து ரொட்டேட் ஆக போகுது. அப்போ ராட் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கணும். ஓகே ஃபைன், அந்த ராட் வந்து ஹரிசான்டலாக வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா வெர்டிக்கலாக இருந்திருக்கணும். எப்படி சென்டரில் ரொட்டேட் ஆகுதுன்னா கிடையாது. அபவுட் இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட், ஒரு எண்டை வந்து நம்ம வந்து மாட்டி வச்சுருந்துருக்கோம். இன்னொரு எண்டை உள்ளே வந்து நம்ம வந்து எதை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா லிக்விட் இருக்குது. சம் வாட்டர் ஆர் சம்திங் இஸ் தேர் இன்சைட். சரி, அப்போ உள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் ஸ்பின்னிங் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அப்போ உள்ளே இருக்க போகிற லிக்விட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா வெளியில் வர நினைக்கும். கரெக்ட், உள்ளே இருக்க போகிற லிக்விட் வந்து இட் வாண்ட்ஸ் டு மூவ் அவுட். ஓகே, அப்போ வெளியில் வர நினைக்கும் போது எவ்வளோ வந்து அது வந்து வெளியில் வர நினைக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிக்விட் அட் த அதர் எண்ட், அதே அமௌண்ட் வந்து நான் உள்ளே கொடுத்துருந்தேன் அப்படின்னா தட் இஸ் மை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகே, யூ ஷுட் பி கிளியர் பை திஸ் டைம். இதெல்லாம் புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணலாமா? அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்கும், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இங்கே வந்து லிக்விட் வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுத்துச்சோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த வால் வந்து உள்ளே கொடுத்துருந்துருக்கும். ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிருக்கும். தேர்ஃபோர் உள்ளே இருக்க போகிற லிக்விட் வந்து இஃப் வி சி இன்சைட் த ஃப்ரேம் தட் இஸ் கோயிங் டு பி 0. ஓகே, அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் எஃப் சென்ட்ரிபீட்டல் ஆர் சென்ட்ரிஃபியூகல் வாட் எவர் இட் இஸ். எஃப் சென்ட்ரிபீட்டல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா mv²/r. சரி தானே? அப்போ mv²/r அப்படின்னா இங்கே வந்து நான் ஒமேகா வந்து சேஞ்ச் பண்ணுமா? அப்போ வந்து இது எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம்னா mr²² அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆறுங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் மாதிரினா mr²ன்னு போன லாஸ் ஆஃப் மோஷன்லேயே சொல்லியிருந்துருக்கலாம். இங்கே வந்து வி ஹேவ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து உள்ளே ஃபில் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து உள்ளே ஃபில் ஆகிருந்திருக்கும் போது நான் அந்த ஆப்ஜெக்டோட மொத்த பிஹேவியர் எதோட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மொத்த எஃபெக்ட் வந்து இட் வில் பி சச் தட் இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ரைட், அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்து வந்து போட வேண்டியதான். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்திருக்கணும், டோட்டல் லென்த் வந்து L. ஓகே, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இட் வில் பி அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் L/2. ஓகே, இதை லாஜிக்கலாக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா லட்சே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே ஸ்பின் ஆகுது, அது மேலே ஆக்ட் ஆக போகிற சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஒமேகா தானே இருக்குது. ஸோ அப்போ இது மேலே ஆக்ட் ஆக போகிறது வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, mr² தானே. அப்போ இது மேலே எனக்கு தேவைப்படுற சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பின்னாடி இருக்கிறது தேவைப்படுற சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டி. அப்போ சென்டர் பாயிண்டில் இருக்க போகிற இதில் வந்து எல்லா மாசையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் முன்னாடி இருக்க கம்மி பின்னாடி இருக்க அதிகம் டேலி ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு ஈவனான ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து உள்ளே கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண முடியும். சேம் வே அந்த எவ்வளோ நம்ம உள்ளே புஷ் பண்ணமோ சேம் அமௌண்ட் இட் would have pushed this one out. ஓகே, அதர் ரெண்டை வந்து அது வந்து வெளில தள்ளி இருந்திருக்கும். சரி தானே? அப்போ இங்கே mv²/r வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் L/2 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தட் இஸ் த ஆன்சர். அப்போ உள்ளே என்ன வந்துருந்துருக்கணும் அப்படின்னா எனக்கு இது எவ்வளோ வந்து the force exerted by the liquid at the other end வந்து that is going to be centrifugal component which is equal to m. ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா L/2 omega². mL/2 omega² வந்து இங்கே என்ன வந்திருக்கு, that's going to be option 2. ஓகே, the answer is option 2. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் சிஸ்டம் ஆஃப் 2 பார்ட்டிகல்ஸ். ஒரு 2 பார்ட்டிகல் இருக்குது. ஓகே, சிஸ்டம் ஆஃப் 2 பார்ட்டிகல்ஸ் 2 பார்ட்டிகல் மாசஸ் வந்து என்னென்னா m1 and m2. ஓகே, if the particle of mass m1 is pushed towards the center of mass of the particle through a distance d. அப்போ வந்து எனக்கு என்னன்னா ஒரு m1 m2 2 மாஸ் வந்து இருக்குது. ஓகே, m1ங்கிற மாஸ் வந்து நான் வந்து கொண்டுட்டு வரேன். ஓகே, டிங்கிறது டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் பக்கத்தில் வந்து நான் வந்து கொண்டுட்டு வரும்போது எனக்கு என்ன கேட்டிருக்கேன்னா வாட் டிஸ்டன்ஸ்
would be the particle of mass m2. திருப்பி அதுக்காக m2 வந்து மூவ் பண்ணும். So as to keep the center of mass of the particle at the original position. அது வந்து அதே ஒரிஜினல் பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னா m2ங்கிற மாதம் எவ்வளோ தூரம் நான் தள்ளிட்டு வந்துருந்துருக்கணும். ஓகே, 2 மாதம் சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன தெரியும், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளணும், அதே டிஸ்டன்ஸ் தள்ளணும் அப்படின்னா கரெக்டாக சென்டரில் ஹாஃப் தானே எனக்கு. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அதே பொசிஷனில் இருந்திருக்கும். இங்கே வந்து ரெண்டுமே என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் மாசஸ். அப்போ அந்த ரேஷியோஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னால் அதுக்கு ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, டயக்ராம் ட்ரா பண்ணால் புரிஞ்சிடும். ஃபைன். இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு m1 m2 2 மாஸ். ஓகே, m1 வந்து ரைட் சைடு எடுத்துக்கும். அப்போ m1 m2 2 மாஸ் இருந்திருக்கு. இங்கே திஸ் இஸ் மாஸ் m1, இதோட மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் m2. ஃபைன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து x1 x2 போட்ட வேண்டியதான். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கரெக்டாக அதை ஆரிஜினில் வந்து வச்சிடறேன். ஓகே, அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன் வச்சேங்கிறது போடும்போதே புரியும். ஃபைன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து m1ங்கிற இது வந்து x1ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படியே நம்ம ஃபார்முலா எப்படி ஜென்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி x2ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இருக்க போது. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு. அப்போ இதை டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அதே பொசிஷனில் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணியிருந்துருக்கணும், d' இதான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து நான் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னா 2 கண்டிஷன் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ண ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஆரிஜினில் இருந்துச்சு. 0 இஸ் ஈக்குவல் டு ஓகே m1 x1 ப்ளஸ் m2 x2. அப்போ m1 x1 வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா m1 வந்து ஓகே மாஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், x1 வந்து இந்த சிச்சுவேஷனில் பாசிட்டிவ். அங்கே வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா m2 x2 மைனஸ் x2 வந்து வந்துருக்கணும். தேர்ஃபோர் மைனஸ் m2 x2 டிவைடட் பை த டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2. இது புரிஞ்சுருந்துருக்கணும். ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷனுக்கு போட்டாச்சு. அப்போ வந்து அதே மாதிரி ஃபைனல் கண்டிஷன் என்னது, இது டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து நடத்தியிருக்கோம். அப்போ இது d' என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் அதுக்கும் இதே மாதிரி ஈக்குவேஷன் பார்த்துட்டு உள்ள இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஓகே, அப்போ ரெண்டாவது ஒன்று வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 0 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சென்டர் ஆஃப் மாஸ் அதே பொசிஷனில் தான் இருக்க போகுது, அது நகர போகிறது இல்லை. m1 வந்து எப்படி வந்து நகர்த்தி இருந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் தான், மொத்தமாக வந்து பாசிட்டிவ் சைடு தான் இருக்க போகுது. அப்போ x1 மைனஸ் d. ஓகே, புரியணும். x1 மைனஸ் d ப்ளஸ் m2 வந்து நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம் x2. இதை வந்து எவ்வளோ நகர்த்தணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ m2 x2 மைனஸ் d'. ஓகே, டிவைடட் பை த டோட்டல் மாஸ் விச் இஸ் m1 ப்ளஸ் m2. இங்கே ரெண்டுலேயுமே என்ன ஆயிரும் அப்படின்னா இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆகி போயிடும். ஓகே, இதுவும் கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ ஜஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் நம்ம வந்து டேலி பண்ணாலே போதும். அப்போ ஜஸ்ட் இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். அப்போ இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும் 0 இஸ் ஈக்குவல் டு m1 x1 மைனஸ் m1 d. ஓகே, ப்ளஸ் m2. இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் மேலே விட்ருக்கேன். இது வந்து லெஃப்ட் சைடு தானே இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைனஸ் தானே வந்து வந்துருக்கணும். ஓகே, ஸோ மைனஸ் m2. ஃபைன், மைனஸ் m2. ஏன்னா உள்ள இந்த டோட்டல் டேர்ம் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் தான் இருக்க போகுது. அப்போ x2 மைனஸ் d'. ரைட். அப்போ நெகட்டிவ் சைன் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் மைனஸ் m2 x2. ஓகே, அப்புறம் அது வந்து எனக்கு என்னன்னா ப்ளஸ் m2 d'. ஓகே, நம்மளுக்கு டினாமினேட்டரில் வந்து m1 ப்ளஸ் m2 வந்து அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா 0. அப்போ மேலே இதில் பாருங்களேன் m1 x1 மைனஸ் m2 x2. அப்போ m1 x1 மைனஸ் m2 x2 இதை வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், m1 x1 மைனஸ் m2 x2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுக்கும் அப்படியே நம்ம வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இது மொத்தமாக சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 0. ஓகே, அப்போ m1 x1 மைனஸ் m2 x2 எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா திஸ் கோஸ் டு 0. அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு வந்து என்ன மட்டும்தான் இருந்திருக்கணும் அப்படின்னா மைனஸ் m1d m2d'. அப்போ அதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணலாமா, எனக்கு d' தானே தேவை. அப்போ d' இந்த சைடு இருக்க மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா d' இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அதர் சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். தேர்ஃபோர் ரிமைனிங் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும். m1 டிவைடட் பை m2d. ஓகே, d' is equal to m1 by m2d. The answer is option 2. இந்த சம் புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 persons of masses 55 kg and 65 kg respectively are at the opposite ends of the boat. ஓகே, ரெண்டு போட்டோட ரெண்டு எண்டில் வந்து ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகே, the length of the boat is 3 meter. போட்டோட லென்த் வந்து 3 meter and weighs 100 kg. போட்டோட வெயிட் வந்து 100 kgன்னு கொடுத்துருந்துருக்காங்க. The 55 kg man walks up to the 65 kg man and sits with him. If the boat is in still water, போட் வந்து இனிஷியலாக நகரில் the center of the system shift by
அப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது லாஜிக் பேஸ் பண்ண சம்மு. ஓகே, இது வந்து லாஜிக் இல்லை த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அண்ட் போட் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து இன்னுமே பெரிய சம்மாக இருந்திருக்கும். இங்கே வந்து என்னென்னா லாஜிக் பேஸ் பண்ண சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கு அப்படியே ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு 55 kgயில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஓகே, ஆப்போசிட் எண்டில் வந்து எனக்கு வந்து யார் இருக்கா அப்படின்னா ஒரு 65 kgயில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 3 meters. ஏன்னா லென்த் ஆஃப் த போட் வந்து 3 meters தானே. ஓகே, அண்ட் த வெயிட் ஆஃப் த போட் இஸ் 100 kg. த 55 kg மேன் இவர் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவரோட இன்னொருத்தரோட சேர்ந்து உட்காரதுக்காக எந்திரிச்சு நடந்து போய் அங்கிட்டு போய் உட்கார போகிறாப்புல. ஓகே, இஃப் த போட் டசன்ட் ஸ்டில் வாட்டர் the center of mass of the system shift by. ஓகே, இங்கே வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும், இவர் வந்து எர்த்தை வந்து பின்னாடி பிடிச்சி தள்ளி இருந்திருக்கணும், விச் இஸ் ஹிஸ் போட்டை வந்து அவர் பின்னாடி பிடிச்சி தள்ளி இருந்திருப்பார். ஓகே, ஸ்டில் வாட்டர் எதுவுமே நகரல, வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே வரல. ஓகே, இந்த சென்டர் ஆஃப் மாஸோட கான்செப்ட் வந்து நம்ம படிக்கும்போது ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இட் வில் ஃபாலோ த சேம் ட்ரெஜெக்டரி அப்படி நம்ம பார்த்துருந்தோம்ல. அந்த பைனரி சிஸ்டம் ஆஃப் ஸ்டார்ஸ்லையும் பார்த்துருந்தோம், நம்ம எக்ஸ்ப்ளோஷன் அந்த பாம் பிளாஸ்ட்லையும் பார்த்துருந்தோம். 2 பீசஸ் ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த 2 டைமே என்னாச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, unless an external force is given on it. ஓகே, அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால அது வந்து நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது, இட் வில் பி இன் இட்ஸ் சேம் பொசிஷன். அப்போ அங்கேயுமே வந்து அந்த பேரபோலிக் பார்த்தா அப்படியே தான் ஃபாலோ பண்ணுச்சு. when the bomb got exploded 2 பீஸாக வெடிக்கும் போது அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதே பாத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் அது வந்து ஸ்ப்ளிட் ஆச்சு, நம்மளுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. ஓகே, அப்போ எக்ஸ்டர்னலாக ஒன்று ஆக்ட் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ட்ரெஜெக்டரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால எனக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஷிஃப்ட்டே ஆகாது. இது லாஜிக்கலாக எங்கேயும் பார்த்தாலும் எப்படி வந்து வந்துருக்கணும், இந்த போட்டை வந்து இவர் பின்னாடி தள்ளுவார், இன்டர்ன் ஹி இஸ் கோயிங் டு மூவ் ஃப்ரண்ட். ஓகே, அப்போ இந்த ஹீ இஸ் அ மாஸ் ரைட். அப்போ போட்டை எவ்வளோ தூரம் பின்னாடி தள்ளினாரோ சேம் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் மொமெண்டத்தை வந்து அவரும் கெயின் பண்ணியிருப்பார். ஓகே, அஸ் ஹீ ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் முன்னாடி நடக்க போட்டை வந்து பின்னாடி தள்ளிக்கிட்டே நடந்திருக்காரு. அப்போ சென்டர் ஆஃப் போட் வந்து பின்னாடி எவ்வளோ தூரம் நகர்ந்து போச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் முன்னாடி நகர்ந்து போயிருந்திருப்பார். ஓகே, கடைசி அங்கே போனதுக்கப்புறம் நிற்கும் போது அந்த போட்டை முன்னாடி தள்ள போகிறாரு, முன்னாடி தள்ளிட்டு அவர் அந்த இடத்துல போய் ஸ்டாப் ஆகிட்டார். அப்போ ஸ்டாப் ஆகும்போது போட்டும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே இருக்கும்போது இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருந்தாருன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த போட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி தள்ளி போய்க்கும். அப்போ ரெண்டோட நெட் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே சிஸ்டம் தானே கேட்குறாங்க. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து இட் வில் பி அட் த சேம் பொசிஷன். எந்த பொசிஷனில் ஃபர்ஸ்ட் இருந்துச்சோ டுவர்ட்ஸ் 65 kg பக்கத்தில் இருந்திருக்கணும்ல. ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சுன்னா 65 kgக்கு பக்கத்தில் இருந்திருக்கணும். அப்போ அதே இடத்துல தான் அதுவும் இருந்திருக்கணும். ஓகே, இந்த லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டத்துக்கு பதிலாக போட்டுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருந்திருக்கணும். அது வந்து இது சென்டர் ஆஃப் மாஸ் இங்கிட்ட எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருந்துச்சோ அதுக்கு தகுந்த பேலன்ஸ் பண்ணுறவர் இந்த வேறு இவ்வளோ தூரம் நகர்ந்து போகும்போது எவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து டுவர்ட்ஸ் ரைட் வந்து போயிருந்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதம் வந்து நம்ம போனோம்ல. இது வந்து ஒரு மாதம் வந்து தள்ளணும்னா இன்னொரு மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளணும்ல. அதே மாதிரி இதுவுமே வந்து போட் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இவர் டுவர்ட்ஸ் ரைட் வந்து போகும்போது போட் வந்து லெஃப்ட்டில் போயிட்டு சிஸ்டத்துக்கு வந்து அதே பொசிஷனில் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது லாஜிக் பேஸ் பண்ண சம்மு. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, எக்ஸ்ப்ளோஷன் அதுக்கப்புறம் இந்த பைனரி சிஸ்டம் ஆஃப் த ட்ரெஜெக்டரி ஆஃப் த பைனரி சிஸ்டம் ஆஃப் ஸ்டார்ஸ் இது எல்லாமே அது எதை பேஸ் பண்ணி நம்ம லாஜிக் ஆர்குமெண்ட் மேக் பண்ணமோ சேம் லாஜிக் இஸ் ஹியர். ஓகே, இது புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 particles which are initially at rest okay moves towards each other under the action of their internal attraction. okay, internal attraction அப்போ அந்த இடத்துலலாம் வரணும். if their speeds are v and 2v ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே ஸ்பீட் கெயின் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. அட் எனி இன்ஸ்டன்ட் த ஸ்பீட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் 2 ஆப்ஜெக்ட் இனிஷியலாக ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி அது ரெண்டுமே உள்ளுக்குள்ளே புல்லாகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக புல்லாகிட்டே வந்துட்டு இடிக்க போகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருந்திருக்கணும், அதே இடத்துல தான் இருந்துருக்கணும். ஏன்னா இனிஷியலாக 2 சிஸ்டமே ரெஸ்ட்டு. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தோஸ் 2 சிஸ்டம் வாஸ் அட் ரெஸ்ட். அப்போ அது கரெக்டாக ஒரு பாயிண்ட்டில் வந்து இருந்துருக்கணும். ஓகே, இதுவும் போன தடவை சொன்ன அதே ஆர்குமெண்ட் தான் இங்கேயும். ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 0. வெலாசிட்டி தானே கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி வந்து இருந்திருக்காது. இனிஷியலாக ரெஸ்ட்னா ஃபைனலாக அது ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கணும். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, இது புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a man of 50 kg mass is standing in a gravity free space. ஓகே, ஃபைன். அப்போ வந்து அவர் மேலே வந்து எந்த கிராவிட்டியுமே ஆக்ட் ஆகலை, எந்த புல்லுமே கிராவிடேஷனல் புல்லுமே இல்லை. ஹீ இஸ் ஜஸ்ட் இன் த அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, ஒரு வேக்யூமில் நின்றுட்டு இருக்காரு, அவுட்டர் ஸ்பேஸில் உள்ள வேக்யூமில். ஓகே, தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் புல். ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸ் அட் ஹைட் ஆஃப் 10 meter above the floor. ஓகே, அவர் கீழே வந்து ஒரு தரை இருக்குது. அந்த தரை ஆனால் வந்து கிராவிடேஷனல் புல் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. கீழே வந்து ஃப்ளோர் இருக்குது 10 meter கீழே. ஹீ த்ரோஸ்
a stone of 0.5 kg mass downwards with the speed of 2 meter per second. 2 meter per second ஸ்பீடில் வந்து அவர் கீழே வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, என்னோட ஒரு பால் வந்து கையில் வச்சுருந்துட்டு ஒரு ஸ்டோன் வந்து கையில் வச்சுட்டு அதை வந்து கீழே வந்து தூக்கி போட போகிறார் with the speed of 2 meter per second. When the stone reaches the floor, the distance the man above the floor will be. அப்போ வந்து அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃப்ளோர்லேருந்து அவர் ஹைட் வந்து மேலே போயிருந்திருப்பார். மொமெண்டம் கன்சர்வேஷன், கீழே ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கீழே தூக்கி போடுறேன் அப்படின்னா எவ்வளோ வெலாசிட்டி அது மேலே கொடுத்தீங்களோ, எவ்வளோ மொமெண்டம் அது மேலே கொடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான எஃபெக்ட் நம்ம மேலே இருக்கும். இது வந்து ஒன் டைமென்ஷனால் கரெக்டாக இருக்கும். அவர் கீழே போனால் இவர் வந்து மேலே போயிருந்துருக்கணும். ஓகே, நம்ம ஒரு இதை முன்னாடி தள்ளனா நம்ம பின்னாடி போவோம். ஓகே, கன்று இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் முன்னாடி. பிஸ்டல், இப்போ புல்லட் ஃபயர் ஃப்ரம் த பிஸ்டல், இதில் எல்லாத்துலேயுமே அதே தான். முன்னாடி எவ்வளோ தூரம் இருந்துச்சோ சேம் மொமெண்ட் ஆஃப் ரீகாயில் வெலாசிட்டி வந்து அந்த கன் மேலே இருந்திருக்கும், சேம் மொமெண்டம் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே ரைட்டு. இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு ஆர்குமெண்ட் மேக் பண்ண மொமெண்டம் கன்சர்வேஷன்ஸும் போடலாம். அதுவும் இதே மாதிரி தான். சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகவே வந்து முடிஞ்சிடும். ஓகே சரி, இங்கே வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன இருந்திருக்கணும், தேர் இஸ் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்? நோ. வெளியில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துச்சா? கிடையாது, எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். அப்போ சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வந்து அதே பொசிஷனில் தான் இருந்திருக்கணும். ஓகே, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிதோ அதுக்கு ஆப்போசிட்டில் அது வந்து மேலே போயிருந்துருக்கணும். அவ்வளோதான் லாஜிக். ஓகே ஃபைன். அப்போ கீழே இருக்குது இது வந்து இங்கே வந்து there is a man who is standing 10 meters away. ஓகே, கீழேருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 10 மீட்டர் மேலே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், which is 0,0. ஓகே, ஒரே ஒரு 0 தான் ஆரிஜின். ஒய் ஆக்சிஸில் மட்டும் தான் நம்மளோட கன்சிடரேஷன் இருக்க போகுது. அப்போ 0,0. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து இது எவ்வளோ தூரம் கீழே தள்ள போகிறாரோ சேம் அமௌண்ட் வந்து அவர் வந்து மேலே வந்து மூவ் ஆகிருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதே பொசிஷனில் இருக்க முடியும். ஹீ இஸ் கோயிங் டு த்ரோ அன் ஆப்ஜெக்ட் டவுன். கீழே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வீச போகிறாரு. ஓகே, அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண போகுது அப்படின்னா கீழே வந்து 10 meters வந்து கவர் பண்ணும். அப்போ அவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் தான் போயிருந்துருக்கணும். therefore he will be able to therefore the system has the same center of mass. Okay, initially the system was at rest. correct. சரி, அப்போ இது எவ்வளோ தூரம் கீழே புஷ் பண்ணாரோ அவ்வளோ தூரம் அவர் மேலே போயிருந்துருப்பாரா? அப்போ இனிஷியல் சென்டர் ஆஃப் மாஸும் ஃபைனல் சென்டர் ஆஃப் மாஸும் சேமாக தான் இருந்திருக்கணும். அப்போ இனிஷியல் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா 0. இங்கே வந்து which is equal to m1y1 plus m2y2 divided by the total mass. அப்போ m1y1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? கீழே தானே அவர் தூக்கிப்பட்டார். அப்போ தூக்கிப்படும் போது அதோட மாஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 0.5 kg. ஓகே, 0.5 kg எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னா கீழே டவுன்வர்ட்ஸ். அப்போ வந்து தட் இஸ் கோயிங் டு பி -10. ஓகே சரி, அப்போ ப்ளஸ்ஸு அடுத்தது அவரோட மாஸ் வந்து எவ்வளவு? ஹீ இஸ் a 50 kg மேன். ஓகே, 0.5 kg கீழே தள்ளுறதுனால அவரோட மாஸ் வந்து 14, அவரோட மேனோட மாஸ் தான் 50 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 49.5 போட்டாலும் அதே தான் வரப்போகுது. ஓகே, நம்ம ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது. therefore 50 kgன்னு உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். மேனுக்குன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ நீட் டு ஹேவ் எனி, ஸோ we don't want any confusion, ரைட்? அப்போ 50, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் பின்னாடி போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் கோயிங் டு பி மை எக்ஸ். ஓகே சரி, டிவைடட் பை த டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் வந்து என்னென்னா 50 + 5 தட் இஸ் கோயிங் டு பி 50.5. அது 15 அப்ராக்சிமேட்டும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சால்வ் பண்ணோன்னா I'll get the answer for எக்ஸ். சரியா, ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அது 50 வந்து 0 ஆகிடுது ஆப்வியஸாக. ஃபைன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0.5 × 10 தட் இஸ் கோயிங் டு பி -5. இந்த சைடு வந்துச்சுன்னா +5 which is equal to 50x. அப்போ x is equal to 50/5 வந்து வந்திருக்கணும். 5/50 வந்து வந்திருக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி 0.1 மீட்டர். சரி தானே? அப்போ இவர் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருந்துருக்கணும் அப்படின்னா இது கீழே போனதுனால இவர் மேலே போயிருக்க போகிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து தட் ஷுட் பி ஈக்குவல் டு 0.1. அப்போ இது வந்து 10 meters வந்து கீழே கவர் பண்ணிச்சுன்னா இன் ஆர்டர் டு மெயின்டைன் த சேம் சென்டர் ஆஃப் மாஸ் அது வந்து மேலே வந்து எனக்கு எவ்வளோ தூரம் போயிருந்துருக்கணும் அப்படின்னா 0.1 மீட்டர் வந்து அவர் வந்து மேலே வந்து போயிருந்திருப்பார் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ். ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 0.1 அவர் டோட்டலாக வந்து எவ்வளோ ஹைட்டில் இருந்திருப்பாருன்னு தானே கேட்குறாங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேன் அபோவ் த ஃப்ளோர் வில் பி. ஃப்ளோர்லேருந்து அவர் எவ்வளோ ஹைட்டில் மேலே இருந்திருப்பார் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 10 + 0.1 that is going to be 10.1. the answer is option 2. ஓகே, இப்போ 49.5 எடுத்திருந்தாலும் பெருசாக வந்து திருப்பி வந்து 50 நம்ம அப்ராக்சிமேட் தான் பண்ணியிருந்திருப்போம். அதனால் அதில் எந்த கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது. ஓகே, அவங்களும் மேனு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெக்டார்ஸ் A, B and C are such that A dot B is equal to 0. டாட் ப்ராடக்ட் பண்ணி நம்மளுக்கு 0 வரணும் அப்படின்னா நம்மளை ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா 0 வரும். பேரலாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஆன்சர் வந்து வரப்போகுது. ஓகே, அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக A dot B 0னா A is perpendicular to B. ஓகே, அண்ட் தென் A dot C is equal to 0. அப்போ A is perpendicular
to B and also perpendicular to C. Bக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, சிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று இட் இஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். அப்போ இங்கே வந்து XYZ ஆக்சிஸ் மாதிரி இருக்குது. ஓகே, தென் த வெக்டார் parallel to A. அப்போ கீழே இருக்க காம்பினேஷனில் எதில் வந்து ஏக்கு வந்து பேரலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலராக நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும், ஒரு இது வந்து if this is going to be வெக்டார் A, இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒன்று இருக்கணும். சரி தானே, வெக்டார் B. ஓகே, அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா A.C வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ ஏக்கு பெர்பெண்டிகுலராக இன்னொரு ஒரு காம்பனண்ட் இருக்க போது அதை இன்னொரு ஒரு இதில் போட்டுற வேண்டியதான். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வெக்டார் C. அப்போ ஏபிசி வந்து போட்டோமா. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வெக்டார் parallel to வெக்டார் ஏக்கு வந்து பேரலாக எது வந்து வரும், ஏக்கு வந்து பேரலாக இன்னொரு ஒரு வெக்டார் வந்து கிடைக்கணும். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். சரி தானே, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B வந்து கொடுத்துருக்காங்க. ஏவையும் பியையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு பெர்பெண்டிகுலர். அப்போ C டைரக்ஷனில் தான் வந்துருந்துருக்கணும். கரெக்ட், ஏவையும் பியையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் எடுத்துக்க வேண்டியதான். டுவர்ட்ஸ் A பாயிண்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் B கர்ல் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் கம் அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். அப்போ இங்கே வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர். அப்போ அது C தான் வரணும். அப்போ A cross B வந்து வராது. சரி, அதுக்கப்புறம் B + C, அது லாஜிக்கே சரியில்லை, அது தப்பு. அடிஷன்லாம் பண்ணாலாம் வரவே போகிறதில்ல. அப்புறம் B cross C வந்து பார்க்கலாம். பிஏயும் சியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பிஏயும் சியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் இருக்குது. B cross C போட்டால் ப்ளஸ் ஐ கேப்பில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா B cross C போடும்போது ப்ளஸ் ஐ கேப்பில் எனக்கு வந்து வரப்போகுது. தேர்ஃபோர் B cross C இஸ் கோயிங் டு பி parallel to வெக்டார் A. சரி தானே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இது புரிஞ்சுருந்துருக்கணும். லாஜிக் பேஸ் பண்ண அடுத்த போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A and B are two vectors and theta is the angle between them. ரெண்டு வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க, தீட்டா தான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போகிற ஆங்கிள். இஃப் ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க A cross B, மாடுலஸ் ஆஃப் A cross B. ஓகே, ஏன்னா A cross B பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி தான் கிடைக்க போது. அந்த வெக்டாருக்கு வந்து ஸ்கேலார் எடுத்துக்கணும். மாடுலஸ் ஆஃப் வெக்டார் A cross B is equal to √3 A.B. தென் த வேல்யூ ஆஃப் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே எல்லாமே எனக்கு வந்து என்ன ஸ்கேலாரில் தான் இருக்க போது. ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலாரில் எழுத வேண்டியதான். வெக்டார் A cross Bக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏபி மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ மாடுலஸ் ஆஃப் வெக்டார் பி அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் கோயிங் டு பி ஏபி. கிராஸ் ப்ராடக்ட்னா எதை யூஸ் பண்ணுவோம், சைன் தீட்டா. ஓகே ஃபைன், விச் இஸ் ஈக்குவல் டு √3. இங்கே வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போகிறோம், ஏபி கோசைன் தீட்டா. ஓகே, அப்போ வந்து எனக்கு எது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும், ஏவும் பியும் கேன்சல் ஆயிரும், ஏவும் பியும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் சைன் பை கோசைன் வந்து தட் இஸ் கோயிங் டு பி டேன்ஜென்ட் தீட்டா. ரைட், இது வந்து மனப்படம் பண்ணி வச்சுருந்துருக்கணும். டேன்ஜென்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3 வந்து எதுக்கு வரும் அப்படின்னா 60 டிகிரி. ஓகே, 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி. ஸோ √3 இஸ் கோயிங் டு பி 60 டிகிரி. ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் வெக்டார் A அண்ட் வெக்டார் B இஸ் 0. ஓகே, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இஸ் தீட்டா. ஓகே, ரெண்டு ஆங்கிளுமே இட் இஸ் தீட்டா. த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் அப்போ B cross A டாட் வெக்டார் A இஸ் ஈக்குவல் டு. ஓகே, இது பார்க்குறதுக்கு ஏதோ சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட்டு கான்செப்சுவல் பேஸ் பண்ணால் தான். ஸோ B ஏன்னு நம்ம ரெண்டு வெக்டார் எடுத்துக்குவோம், ரேண்டமாக ரெண்டு வெக்டார் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து வெக்டார் ஏன்னு வச்சுக்கோங்க, அது பெர்பெண்டிகுலராக சும்மா எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் வெக்டார் B. ஓகே, இப்போ நீ B cross A வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரெண்டு வெக்டார் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபைனல் வெக்டார் வந்து B cross A பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை B cross A. கரெக்ட், அப்போ இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரான காம்பனண்ட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து கிடைக்கிது. இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டை திருப்பி ஏவோட டாட் பண்ணோம். இது இந்த மொத்த காம்பனண்ட்டை ஏவோட டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணோம். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ண போகும்போது இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து என்னென்னா 90 டிகிரி. ரைட், அப்போ ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, த ஆன்சர் இஸ் 0. அவ்வளோதான், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து என்னென்னா இட் இஸ் 90 டிகிரி. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் A cross B which is equal to √3 A.B. அதே கண்டிஷன். ஓகே, முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி கண்டிஷன். இதோட தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 60 டிகிரிக்கு வந்துச்சுல, அதே தான். தென் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் A + B இஸ். ஓகே, இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருந்துருக்கோம். ஏற்கனவே தீட்டா வந்து என்னென்னு தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ தான் சால்வ் பண்ணோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி தெரிஞ்சிருந்துருக்கணும். அந்த 60 டிகிரியை போட்டு மாடுலஸ் ஆஃப் A + B ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும், மாடுலஸ் ஆஃப் வெக்டார் A plus வெக்டார் B is equal to A square plus B square. மாடுலஸ் ஆஃப் வெக்டார் எதுனா அப்போ ரூட் ஆஃப் A square plus B square plus 2AB கொசைன் தீட்டா. கொசைன் 60 டிகிரி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், கொசைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2. ரைட், அப்போ இங்கேருந்து ஒரு 1/2 வந்து வந்திருக்கணும். அப்போ வந்து 2 வந்து கெட்ஸ் கேன்சல்டு. ஓகே, அப்போ இது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி A square plus B square plus AB the whole power 1/2.
அவ்வளோதான். அப்போ the answer is option 1. இந்த சம்மும் புரிஞ்சுருந்துருக்கணும். அது சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the torque about the origin when a force vector வந்து கொடுத்துருந்துருக்காங்க acts on a particle position vector which is equal to 2k cap. இது எதை பேஸ் பண்ண சம் அப்படின்னா இனிமேல் வரப்போகிறதெல்லாம் டார்க் இதெல்லாம் பேஸ் பண்ணது. அப்போ டார்க்கு வந்து என்ன ஃபார்ம்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வெக்டார் டவு இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும், வெக்டார் ஆர் கிராஸ் வெக்டார் எஃப். ஓகே, டாட் ப்ராடக்ட்டில் மாற்றி வந்து போடலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டின்னு போட்டாலும் சரி தான், டி டாட் எஃப்னு போட்டாலும் சரி தான், ரெண்டுமே கிவ்ஸ் யூ த சேம் ஆன்சர். ஆனால் கிராஸ் ப்ராடக்ட் வந்து டசன்ட் ஒபே கம்யூட்டேட்டிவ் லா, அதனால் நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா தலையில் வந்துடும். ஓகே, சைன் மட்டும் மாறி வந்துடும். அந்த ஆப்ஷனும் உள்ளே இருக்கும். பாருங்கள், +6 இருக்குது, -6 இருக்குது. ஸோ வில் ஹேவ் டு பி கேர்ஃபுல். சரி தானே? ஓகே, அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து 2 காம்பனண்ட் வந்து கொடுத்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் வந்து பண்ணணும்னு கொடுத்துருந்துருக்காங்க. டார்க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அபவுட் த ஆரிஜின். ஓகே, அப்போ வந்து ஆருக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இனிஷியல் வெக்டார் வந்து 0,0 இருந்தால் லைன் வந்து போடுற மாதிரி அர்த்தம். ஓகே, எனிவே இங்கே வந்து எதை ரெண்டை வந்து டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டவு இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஆர் கிராஸ் வெக்டார் எஃப். இது 2 கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஆருக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 2k cap. ஓகே, பொசிஷன் வெக்டார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2k cap cross j cap, right? That is going to be 3j cap. அப்போ k cap cross j capனா k வந்து towards me, outside the plane of paper தானே. கேலேருந்து நம்ம வந்து எதுக்கு போடணும் அப்படின்னா ஜேக்கு வந்து போடணும். ஓகே, அப்போ கே வந்து டுவர்ட்ஸ் மீ இருக்குது, ஜே வந்து மேலே இருந்திருக்கு. therefore it points minus. ஓகே, பை திஸ் டைம் நம்மளுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்லாம் நல்லா தெளிவாக தெரியணும். நீங்கள் உங்கள் கையை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக கேர்ள் பண்ணி பார்க்கணும். அப்போ இது வந்து எதை டுவர்ட்ஸ் எதுக்கு வந்து இது வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா -iக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். therefore the answer is -6 I cap Newton. ஓகே, -6 I cap Newton meter. ஓகே, டார்க்னால ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ், அப்போ நியூட்டன் மீட்டர். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, புரிஞ்சிருக்கணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார். அதே போன சம் மாதிரியே தான். போனதில் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இங்கே IJK 3மே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம். IJK 3 கொடுத்துருக்காங்க. அதே அட் 2 0 -3 பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆக போகுது. அபவுட் த பாயிண்ட், அது எந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னா இட் இஸ் 2 -2 -2. ஓகே, சம் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து எஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆர் கிராஸ் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த லென்த் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஃபைனல் பாயிண்ட்டு, எந்த பாயிண்டில் இருந்து அப்படிங்கிறது இந்த இது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து நம்ம போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆர் என்னங்கிறது கிடச்சிரும். ஓகே, இப்போ என்ன சொல்லணும்னா டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ணுறேன், யூ வில் கெட் இட். சரி, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்டில் வந்து அந்த பாயிண்ட்டை பொறுத்து வந்து ரொட்டேட் ஆக போகுது, which is 2 -2 2. அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் வந்து எடுத்துக்க போகிறோம். அந்த பாயிண்ட் வந்து என்ன 2 0 -3. அங்கே வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டு இங்கே இருக்க போகிற இந்த பாயிண்ட் வந்து எதுனா 2 0 -3. It is going to rotate about the point 2, -2, -2. அப்போ இதுதான் என்னோட ஆரிஜின் மாதிரி. அப்போ வந்து எனக்கு அந்த ஆறுங்கிற இந்த லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, இந்த இதெல்லாம் நம்ம மோஷன் பிளேனில் வந்து அடிக்கடி போட்டால் தான் அந்த லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார், ரைட்? அப்போ அந்த லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும், வெக்டார் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, அப்போ இது வந்து IJKல போட்டோன்னா 2I 0 -3. அப்போ 2 -2. ஓகே, அப்போ வந்து இது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2I cap + 2I cap இருந்துருக்கணும். -2 ரெண்டுமே 0 ஆயிரும், விட்டுற வேண்டியதான். அடுத்தது வந்து எனக்கு என்ன இருந்துருக்கணும் அப்படின்னா 0 -2. ஓகே, இதெல்லாம் சப்ட்ராக்ட் தானே பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன், இதெல்லாம் புரியணும். அப்போ 0 -2 வந்து எனக்கு என்னவாக இருந்துருக்கணும்னா 2J cap. அடுத்தது வந்து -3K cap. ஓகே, இது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ -3 + 2 which is going to be -K cap. ஓகே, இப்போ வந்து வெக்டார் ஆரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டாஸ்க் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டார்க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். போன தடவை மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. when they have given you the vectors, டிட்டர்மினன்ட் மெத்தடில் போட்டால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ டிட்டர்மினன்ட் மெத்தடுக்கு வந்து என்ன பண்ணலாம், I cap, J cap, K cap. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஆர் கிராஸ் எஃப் தானே. ஆருக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆறு, அதுக்கப்புறம் தான் எஃப். அப்போ மேலே வந்து ஆரை தான் எழுதணும். அப்போ 2 0 2 -1. ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி மை ஆர். எஃப்க்கு வந்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க 4 5 -6, ரைட்? தட்ஸ் கோயிங் டு பி 4 5 -6, ரைட்? ஓகே,
இப்போ வந்து நம்ம வந்து டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் I காம்பனண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா -12 ரெண்டையும் சப்ராக்ட் தானே பண்ணோம். அப்போ -12 இது வந்து -5. அப்போ -12 + 5 தட் இஸ் கோயிங் டு பி -7 ரைட். -7 I கேப் ஒரு காம்பனண்ட் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஜேக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் சைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியதான். ஜே காம்பனண்ட்டுக்கு வந்து இந்த இது 0 -6 which is 0 -4 அப்போ +4 ஆயிரும். +4 அப்படின்னா -4 ஜே கேப். மைனஸ் வந்து நெகட்டிவாக போட்ட ஒன்று. அப்போ இது 0 மைனஸ் ஆஃப் -4 is +4 அப்போ -j கேப். அப்போ -7 இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து -8 k கேப்பாக தான் இருந்திருக்கணும். ஸோ இது ரெண்டே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா this is going to be 0. ஓகே obviously -8 k கேப். The answer is option 4. ஓகே இது புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a force vector F is equal to alpha I cap 3j cap 6k cap ஒரு ஃபோர்ஸ் காம்பனண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபார் விச் த ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் த ஆரிஜின் இஸ் கன்சர்வ்டு. ஓகே அப்படின்னா ஆரிஜின் கொடுத்துட்டதுனால இங்கே ஆருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இனி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0,0,0 தான். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் த சேம் திங். ஆரிஜினில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா இப்போ மொமெண்டம் வந்து இஸ் கன்சர்வ்னா தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் டார்க். when டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு 0 அந்த மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுல. ஓகே புரியணும். ஃபைன். அப்போ டவு வந்து இந்த சிச்சுவேஷனில் எதை தான் சுற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டவு இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் கிராஸ் எஃப் போடும்போது ஈக்குவல் டு அந்த சைடு வந்து டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே அப்போ நம்ம ஆர் கிராஸ் எஃப் வந்து போடலாமா? அப்போ ஆர் கிராஸ் எஃப் போட்டால் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? மேலே வந்து ஐ கேப் ஜே கேப் அண்ட் தென் கே கேப். ஆர் கிராஸ் எஃப் போடுறோம் அப்படின்னா ஆருக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே 2 -6 -12 ஓகே. அதே மாதிரி எஃப் கேப் வந்து போடுறோம் அப்படின்னா ஆல்ஃபா 3 ஓகே 6. ஆர் கிராஸ் எஃப்க்கு வந்து ஆல்ஃபா 3 6 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது இங்கே வந்து நம்ம அதே மாதிரி ஐஜேகே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். அப்போ இந்த சைடு வந்து என்ன இருந்திருக்குன்னா 0ங்கிறது 0 I கேப் ப்ளஸ் 0 ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப். அது எதை மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா வருதோ அந்த இடத்துல வில் கெட் த ஆன்சர். ஓகே ரெண்டு இடத்துல மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். ஐக்கும் ஜேக்கும் கேக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி வருதுன்னா ஜேவை மேட்ச் பண்ணாலும் வரும், கேவை மேட்ச் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே அப்போ இங்கே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? ஃபர்ஸ்ட் I காம்பனண்ட் மட்டும் வச்சிட வேண்டியதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அது யூஸும் ஆகாது இருந்தாலும் பண்ணுவோம். -6னா தட் இஸ் கோயிங் டு பி -36 ரைட். -36 இது வந்து 24 36 ஓகே. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 0. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து 0 ஆகிடுச்சு ஆப்வியஸாக. -36 வந்து வந்திருக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸு therefore that is 0. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 0 I கேப். அடுத்து அதே மாதிரி ஜே காம்பனண்ட் வந்து முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போட்டுருவோம். 12 ஓகே. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 12. அங்கே இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +12 ஆல்ஃபா. ஓகே அடுத்தது வந்து கேக்கு வந்து நம்ம போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் பண்ண போகிறோம். அப்போ வந்து 6 + 6 alpha which is equal to k cap right which is equal to 0. இங்கே வந்து j cap. ஓகே அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 0 I cap ப்ளஸ் 0 j cap ப்ளஸ் 0 k capனு எழுதலாமா? புரிஞ்சுருந்துருக்கணும். 0 I cap ப்ளஸ் 0 எல்லாமே 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டை எடுத்துட வேண்டியதான். ஜே வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணாலும் சரி, கே வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே தான் வரப்போகுது. அப்போ ஜேவை ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? 12 மைனஸ் இருந்திருக்கணும். ஸோ அது 0 தானே. ஸோ 12 + 12 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நெகட்டிவ் சைன் போயிடுச்சுன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கணும். ஸோ 12 ஸோ ஆல்ஃபா இஸ் கோயிங் டு பி 1 ரைட். ஃபைன். அதுக்கும் நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா ஸோ அது -12 இருந்திருக்கணும். therefore -1. ஓகே அப்போ இதுக்கும் நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா 6 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 6 alpha is equal to 0. அப்போ alpha is equal to -1. அப்போ நீங்கள் ஜேவுக்கு ஈக்குவேட் பண்ணாலும் சரி, கேவுக்கு ஈக்குவேட் பண்ணாலும் சரி, you're going to get the same thing which is -1. The answer is option 4. இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம்.
இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a mass m moves in a circle on a smooth horizontal plane. ஓகே, ஒரு mass m இருக்குது, it is moving in a circular path on a smooth horizontal plane with a velocity v0. வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா v0, அந்த ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா r0, ரைட்டு. the mass is attached to a string which passes through a smooth hole in the plane. ஓகே, இந்த மாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் பாசிங் த்ரூ a smooth hole. அங்கே எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை. ஓகே, அதுவுமே ஸ்மூத்து தான். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரு இது வந்து இருக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, as shown, the tension in the string is increased gradually and finally m moves on a circle of radius r0 by 2. The final value of the kinetic energy is, அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து பிடிச்சி இழுக்க போகிறோம். உள்ளே பிடிச்சி இழுக்கும் போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்க்குலர் பாத் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகே, அது குறைஞ்சிட்டே வர்றதுனால எனக்கு வந்து உள்ளே வந்துருச்சு. உள்ளே வரும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது, வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து வெலாசிட்டி வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை பேஸ் பண்ணதெல்லாம் நம்ம வந்து கிராவிடேஷனில் வந்து ஒரு சேட்டலைட் வந்து லட்சம் மூணு வந்து when it is spinning around the earth, இல்லைன்னா நம்ம ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறோம், அது வந்து எர்த்தை சுற்றி ஸ்பின் பண்ணும்போது அது ஆர்பிட்டல் வெலாசிட்டி எவ்வளோ இருந்திருக்கணும், பக்கத்தில் வர வெலாசிட்டி வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகே, அது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்டம் கன்சர்வேஷன். அதில் நம்ம என்ன ஃபோர்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பிடிச்சி உள்ளே இழுக்கிறோம்ல, அப்போ நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பிடிச்சி உள்ளே இழுக்கும்போது தான் அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டன்ஸ் d வந்து உள்ளே கவர் பண்ணிக்கிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா there is a force acting on that mass and then it is also moving in. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுனால ஆப்வியஸாக நான் ஒர்க் செஞ்சுருக்கேன். அந்த ஒர்க் வந்து எனக்கு வந்து எதில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு போகும். ஓகே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் கிராவிடேஷன் சாப்டரில் வந்து பார்ப்போம். இப்போ அந்த லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். நான் உள்ளே இழுக்க எனக்கு வெலாசிட்டி கூடுது, அது என்ன சம்மந்தமே இல்லாமல் வெலாசிட்டி கூடுதுன்னா எனக்கு ஃபோர்ஸு ஸ்ட்ரிங்கை பிடிச்சி வச்சிருக்கேன், ஃபோர்ஸு அதனால தான் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு, உள்ளே பிடிச்சி இழுத்துட்டே இருக்கேன். அது இழுக்கிறதுனால அது டிஸ்டன்ஸ் டியும் வந்து உள்ளே வந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் ஐம் கிவிங் ஃபோர்ஸ் அண்ட் தென் there is a displacement d. அப்போ அது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஐம் கிவிங் ஒர்க், ரைட். நான் ஒர்க் பண்ணி தான் உள்ளே இழுக்கிறேன். அப்போ அந்த ஒர்க் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே எப்படி ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா அந்த பாயிண்ட் மாஸ் மேலே இந்த சிச்சுவேஷனில் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில் ஸ்டோர் ஆகுது. அதான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, இது இந்த பேட்டர்னில் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி நம்மளால் போட முடியும். இன்னொரு லாஜிக்கலாக யோசிக்க முடியும் அப்படின்னா இங்கே வந்து என்னால் மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் there is no torque acting on this object. ஓகே, நம்ம அந்த ஹேண்டை வெளில ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உள்ளே எழுத்தோம்ல, அந்த நம்ம தியரி வந்து பார்த்துருப்போம்ல, நம்ம வந்து ஹேண்டை வெளில ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கும் போது என்னோட மொமெண்டம் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஐ ஒமேகா, இந்த சைடு வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஐ ஒமேகா 1, இந்த சைடு I2 ஒமேகா 2 அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த கேர்ள் வந்து ஹேண்டை வந்து வெளியில் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது என்னோட ஐ வந்து அதிகமாக இருந்திருக்கும், ஒமேகா வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதே உள்ளே வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ரேடியஸ் குறைய ஐ வந்து குறைஞ்சிரும். அப்போ ஐ டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒமேகா வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் திங், அப்போ வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அப்போ நம்ம இது வந்து உள்ளே நம்ம இழுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு இழுக்கும்போது இது மேலே ஏதாச்சும் நம்ம டார்க் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் கொடுத்துருந்த ஃபோர்ஸ் வந்து இன்வெர்டில் இருந்துச்சு, அது வந்து அதோட ரேடியஸும் ஆரும் உள்ளே தான் இருந்துச்சு, ஃபோர்ஸும் வந்து உள்ளே தான் இருந்துச்சு. ஆர் கிராஸ் எஃப் வந்து போடும்போது ஆரும் உள்ளே தான் இழுக்கிறேன், ஃபோர்ஸும் அதே டைரெக்ஷனில் தான் இருக்கேன். ஸோ ஆரும் எஃப்பும் ஒரே டைரெக்ஷனில் இருக்க போகுது. அப்போ ஆரும் எஃப்பும் ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படிங்கும்போது வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் 0? அப்போ ஆர் கிராஸ் எஃப் வரும்போது sin 0 degrees 0. ஸோ there is no torque acting on this point mass. அப்போ இந்த பாயிண்ட் மாஸ் மேலே எந்த டார்க்குமே இல்லை. அப்போ அந்த பாயிண்ட் மாஸ் மேலே டார்க் இல்லை அப்படின்னா மொமெண்டம் ஹேஸ் டு பி கன்சர்வ்ட். ஓகே, எக்ஸ்டர்னலாக எந்த டார்க்கும் இல்லைன்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்போ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். அது ஏன் இதில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் கன்சர்வேஷன், பிகாஸ் there is no external torque acting on this object. எக்ஸ்டர்னலாக ஒரு டார்க் ஆக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த சிச்சுவேஷனில் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அது எவ்வளோ தூரம் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஈஸியாக மொமெண்டம் கன்சர்வேஷனை வச்சு ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் வச்சு அந்த வெலாசிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டியை வச்சுட்டு நம்ம ஃபைனல் வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கைனடிக் எனர்ஜி என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே சம் மாதிரி போடுவோம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் நியூமெரிக்கல் சம்மும் பின்னாடி வரும், அதுவும் நம்ம போடும்போது இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். அப்படியே நம்ம சம்மு சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, அப்போ இங்கே வந்து ஆர் இருக்க போகிற டைரெக்ஷன்லேயே தான் என்னோடய ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆக போகுது. therefore theta is going to be 0 degree. அப்போ டார்க் வந்து RF sin theta அப்படின்னு நம்ம போடுறோன்னா sin 0 degree which is equal to 0. therefore no torque is acting on this
பாயிண்ட் மாஸ். அப்போ வந்து இங்கே வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் இஸ் பாசிபிள். ஓகே, நம்ம ஒரு எனர்ஜி பேலன்ஸ் மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னும் தெளிவாக பார்த்துக்கலாம். இங்கேயே மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும், அதில் எந்த குழப்பமுமே இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ இங்கே இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம எப்படி போட்டிருந்திருப்போம் அப்படின்னா ஆர் கிராஸ் பி. ஓகே, ஜென்ரலாக மொமெண்டம்னாலே ஆர் கிராஸ் பின்னு போடுவோம். இங்கே ஆரும் பியும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். ஓகே, ஆர் வந்து ரேடியலாக இருக்க போது, பி வந்து பெர்பெண்டிகுலராக டேஞ்சென்ஷியலாக தானே போக போகுது, ரேடியல் டேஞ்சென்ஷியல். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் வந்து அது வந்து பெர்பெண்டிகுலராக இருந்திருக்கணும். தேர்ஃபோர் ஆர் கிராஸ் பி போடும்போது இங்கே வந்து சைன் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஃபோர்ஸும் ஆரும் தான் ஒரே டைரெக்ஷனில் இருந்துச்சு, அது மேலே சொன்னது. இந்த சிச்சுவேஷனில் ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்க போது. ஸோ எம்விஆர் ஆர் கிராஸ் பி வந்து நம்ம வந்து சைன் 90 டிகிரி வந்து ஒன்றுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்து வந்துருக்கணுமா? அப்போ சைன் 90 டிகிரி தானே, அப்போ சைன் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. அப்படி இருக்கும்போது எம்விஆர்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இனிஷியல் சிச்சுவேஷனில் எம்விஆர் எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாஸ் வந்து அதே மாஸ் எம், இனிஷியலாக இருக்க போகிற வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா V0. ஓகே, ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா R0, விச் இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டத்தோட வெலாசிட்டி என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த சேம் மாஸ் M. V0க்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா, V'. ஓகே, ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் ஷுட் பி ஈக்குவல் டு R0/2. ஓகே, அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இட் கெட்ஸ் கேன்சல்ட், R0 இட் கெட்ஸ் கேன்சல்ட். அப்போ V' இஸ் ஈக்குவல் டு 2V0. இதனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது லாஜிக்கலாக புரிஞ்சுருக்கணும். நம்ம உள்ள ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து இழுக்கிறோம், அந்த ஒர்க் டன் வந்து அதில் வந்து எதாக ஸ்டோர் ஆக போகுதுன்னா கைனடிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. ஓகே ஃபைன். அப்போ இங்கே V' இஸ் ஈக்குவல் டு 2V. ஃபைன். இங்கே வந்து வெலாசிட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா V' இஸ் ஈக்குவல் டு 2V. த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், half கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்ம்லானா half mv'². ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தானே, அப்போ V'²க்கு பதிலாக நம்ம இங்கே V0 தானே. அப்போ இது V0 அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்குன்னா 2V0 the whole square. ஓகே, 2V0 the whole square. அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ தட் ஷுட் பி ஈக்குவல் டு 2mV0². த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்லையும் டவுட் இருக்கக்கூடாது, யூ ஷுட் பி கிளியர். ஓகே ஃபைன். இதெல்லாம் எப்படி சர்க்குலர் பாத்தில் போகும்போது எப்படி வந்து எனர்ஜி பேலன்ஸ் ஆகுது, எப்படி ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன, இது எல்லாமே நெக்ஸ்ட்டு சாப்டர் கிராவிடேஷன் வந்து எல்லாமே சர்க்குலர் பாத்தில் போகிற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து அடுத்த இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதே மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அதே மாதிரி நம்ம உள்ளே இழுக்கும் போது நம்ம வந்து அது அன்னானிமஸாக நம்மளுக்கு வந்து அங்கே வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. நான் உள்ளே பிடிச்சி இழுக்கிறேன், சம் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. நான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடக்குது. அதனால எனக்கு வந்து அங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அஸ் யூஷுவல் நான் எர்த்துக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆகும்போது அந்த ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக மூவ் பண்ணுறேன், தேர்ஃபோர் எனர்ஜி ஸ்டோர்ட். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஃபேவரபுளாக நகருது. அப்போ நான் உள்ளே பிடிச்சி இழுக்கிறேன், ஐ எம் டூயிங் சம் ஒர்க். அதுதான் வந்து எதில் ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜியாக அங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஃபைன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when a mass is rotating in a plane about a fixed point. ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டில் வந்து ஒரு பிளேனில் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்குது, இந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு மாஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. சரி, இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டைரக்டட் அலாங். ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபைன். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறேன். யூ ஹேவ் அ பிளேன், அதுக்கப்புறம் உள்ளே வந்து யூ ஆர் ஹேவிங் அ மாஸ் m that is moving in a circular path in this plane. ஓகே, இப்போ வந்து XY பிளேனில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, அப்போ அதோட ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், வெக்டார் R கிராஸ் வெக்டார் P தானே. ஃபைன். அப்போ இங்கே வந்து R வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா சென்டர்லேருந்து இருக்க போகிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து R, இதோட வெலாசிட்டி வந்து டேஞ்சென்ஷியலாக இருந்திருக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு பி இட்ஸ் மொமெண்டம், ரைட். அப்போ வந்து வெக்டார் R கிராஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி மை P. அப்போ R கிராஸ் P போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எப்படி இருந்திருக்கணும், R வந்து அவுட் சைடில் இருந்திருக்கணும், P வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மேலே இருந்திருக்கணும். தட்ஸ் கோயிங் டு பி பர்பண்டிகுலர். ஓகே, R கிராஸ் Pனா ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்க போகிறது. அப்போ வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும்னா எ லைன் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ அந்த பிளேன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க போகிற லைன் தான் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க சிச்சுவேஷனுக்கு இட் இஸ் ப்ளஸ் ஜே கேப். ஓகே, R வந்து IE, P வந்து எப்படின்னா மைனஸ் கே கேப். அப்போ ஜே கேப்பில் மேலே இருந்துருக்கணும். உங்களோட ஹேண்டை பில்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஓகே சரி, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a small mass is attached to a string rotates on a frictionless stable top as shown. See, இது நம்ம முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி தான். ஓகே, if the tension in the string is increased by pulling the string causing the radius of the circular to decrease by a factor of 2. ஓகே, அப்போ 2னா ஃபஸ்ட்டு ஆர்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன வாங்கியிருக்கணும் அப்படின்னா R/2 முன்னாடி போட்டல. நான் இன்னொரு சம் நியூமரிக்கலாக வரும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். ஓகே, சம் ரிலேஷனில் இங்கே வந்துருந்துருக்கு. ஓகே, த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் வில் பி சி. போன தடவை மாதிரியே போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து V' வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், V' ஷுட் பி ஈக்குவல் டு 2 times V.
ஓகே. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து எனக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா ½ mv² வந்து இருந்திருக்கணும். ஃபைனலாக எனக்கு வந்து என்ன இருந்துச்சு 2v உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2mv² இருந்துச்சு. அப்போ இதோட எத்தனை டைம் வந்து மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்குது, ரேஷியோஸ் எடுத்து கண்டுபிடிக்க தெரியணும். இப்போலாம் இது பார்த்தாலே தெரியுது, இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்திருக்கணும். ஸோ இன்க்ரீசஸ் பை a factor of 4. இந்த சம் புரிஞ்சுருக்கணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if vector f is the force acting on a particle having position vector r and tau be the torque. ஓகே, பொசிஷன் வெக்டார் வந்து r, டவு வந்து அது மேலே இருக்க போகிற டார்க் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் about the origin then. ஓகே, இதில் வந்து எந்த ரிலேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி வெக்டார் r. அப்போ இது மேலே இருக்க போகிற டார்க் வந்து எப்படி இருந்திருக்கும், அகெயின் சேம் திங். ஓகே, இது பர்பெண்டிகுலராக இருந்திருக்கணும். ஓகே, டவு இஸ் ஈக்குவல் டு r cross f. இதில் எது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு 0 வரும். எல்லாமே டாட் ப்ராடக்ட் காம்பினேஷன் தானே கொடுத்துருந்துருக்காங்க. லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0லாம் ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. கரெக்டாக ரெண்டு வந்து கரெக்டாக எது ரெண்டு பண்ணால் 0 வரும் அப்படிங்கிறது என்ன நம்ம ஆர்பிட்டரியாக டேரக்ஷன் வந்து எடுத்துருந்துருக்கோம். ஸோ அதனால் கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. எந்த சைடு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். ஆருக்கும் எஃப்க்கும், ஆரும் டவ்வையும் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பெர்பெண்டிகுலர் தானே. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. அப்போ இங்கே ஆரையும் டவ்வையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கொசைன் 90 டிகிரி வந்து 0 தானே. அப்போ ஆரையும் டவ்வையும் கன்சிடர் பண்ணால் r டாட் டவ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அதே மாதிரி எஃப்பும் டவ்வும் எனக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் தான். ஓகே, இது இன்டூ த பிளேனு, இது அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது கேவாக இருந்துச்சுன்னா இது ஜேவாக இருந்துருக்கணும். ஸோ எஃப் டாட் டவ்வும் எனக்கு வந்து இங்கே வந்து என்னென்னா இட் இஸ் 0. ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இதெல்லாம் புரியணும். ஓகே, அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a particle of mass m moves in xy plane with an velocity v along a straight line ab. ஓகே, ஒரு மாஸ் m வந்து xy பிளேனில் வெலாசிட்டி வியில் ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டே இருக்குது. ஃபைன், ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டே இருக்குது. அப்போ இங்கே எந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட்டுமே இல்லை. if the angular momentum of the particle with respect to origin is LA when it is at A, ஓகே, அண்ட் தென் LB when it is at B. அப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது லாஜிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து தெரியணும். இவ்வளோ படிச்சிருக்கோம்ல, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூவ் ஆகுது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆனால் there is no rotational effect. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை பொறுத்து அதோட மொமெண்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா அது வந்து there is no rotational effect in it. அது கர்வியெல்லாம் மூவ் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக தானே மூவ் ஆகுது. அப்போ அது மேலே இருக்க போகிற ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி இருந்திருக்குன்னா it has to be conserved, ரைட்? சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு என்னென்னா LA is equal to LB. ஏன்னா there is no rotational effect in that object. ஏன்னா அதில் வந்து ஸ்ட்ரெயிட் லீனியர் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம வந்து லாஜிக்கலாக எப்படி போடணும், மேத்தமெட்டிக்கலாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்குவோம். சரி தானே. அப்போ ஏபின்னு 2 பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் த ஆரிஜின் ஏக்கும் பிக்கும் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஏக்கும் பிக்கு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஏ LA. இது வந்து RA. இது வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா RBயாக இருந்திருக்கணும். R cross F போட்டால் இந்த இடத்துல வந்து ஆரும் பியும் போட்டோன்னா இட் வில் பி இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர். எப்படியுமே இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். வேல்யூவும் சேமாக வரும். எதனால் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து நம்ம வந்து RAன்னு வச்சுக்குவோம், இது வந்து நம்ம வந்து RBன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதோட வெலாசிட்டி வந்து இங்கே வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா விங்கிற வெலாசிட்டி தான், இங்கே இருக்க போகிறது விங்கிற வெலாசிட்டி தான். அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் சேம் மொமெண்டம். ஓகே, அப்போ இங்கே வந்து P வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா MV, இங்கேயும் வந்து எனக்கு வந்து MV. எனக்கு R தான் இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம இங்கே வந்து R cross V. அப்போ நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டார் L இஸ் ஈக்குவல் டு எனக்கு எதுக்கு ஈக்குவல் வந்துன்னா வெக்டார் R கிராஸ் வெக்டார் Pன்னு தான் நம்ம வந்து போட போகிறோம். அப்போ R cross P வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா RP நம்ம எந்த காம்பனண்ட் வந்து எடுத்துக்குவோம், RP sin தீட்டான்னு எடுத்துக்குவோம். அப்போ இங்கே வந்து RA வந்து 2 காம்பனண்ட்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, இப்போ RA வந்து 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆருக்கும் இந்த Pக்கும் நடுவில் உள்ள ஆருக்கும் இந்த இதுக்கும் நடுவில் உள்ள தீட்டா தானே நம்மளுக்கு வந்து தேவை. ஓகே, இது வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை தீட்டா. அப்போ அது தீட்டா அப்படின்னா இங்கே இருக்க போகிற ஒரு 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதுவும் 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதை தான் என்னோடய தீட்டான்னு நான் வந்து கன்சிடர் பண்ணணும். சரி தானே. ஸோ அப்போ இது என்னோடய தீட்டாவாக இருக்கும்போது எனக்கு பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட். அப்போ இது வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும், RA கொசைன் தீட்டாவாக இருந்திருக்கணும். இது வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா RA சைன் தீட்டாவாக இருந்திருக்கணும். ஓகே, அதே இது வந்து இன்னொன்று அந்த இதுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து டோட்டலாக இருக்க போகிற இது வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா, ஏன்னா R வந்து அதிகமாகிட்டே போகுதுல. அப்போ இங்கே வந்து தீட்டா வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி மை தீட்டா. ஏன்னா ஆருக்கும் நம்ம வந்து Pக்கும் MBக்கும் இந்த தீட்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி மை RB
கொசைன் தீட்டா, இதுதான் என்னோட ஆர்பி சைன் தீட்டாவாக இருந்திருக்கணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஆர்ஏ சைன் தீட்டாவும் சரி, ஆர்பி சைன் தீட்டாவும் சரி, ஏன்னா ஒயில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை, எனக்கு எக்ஸில் தான் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆர் கிராஸ் பி வந்து நம்ம பண்ணும்போது, ஆர் கிராஸ் பி நம்ம பண்ணாலே ஆப்வியஸாக எனக்கு என்னன்னு தெரியும், நம்ம சைன் காம்பனண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஆனால் இங்கே சைன் காம்பனண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, நீங்கள் இந்த பாயிண்ட், இந்த நீங்கள் லைனை எப்படி நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக இப்படி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த லைன் எப்படி நீங்கள் போட்டாலும் இப்படி உள்ள ஒரு லைனுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்து எனக்கு என்ன கிடச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த இது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஒரு லைன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். தட் வில் பி மை கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது ஆர் கிராஸ் பி பண்ணும்போது கரெக்டாக சைன் காம்பனண்ட் வந்து எனக்கு வந்து சேமாக இருந்துகிட்டே வரும், irrespective ஆஃப் த லென்த் ஆஃப் த ஆர். ஏன்னா எனக்கு ஆட் ஆக போகிற எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் எங்கே தான் ஆட் ஆகும் அப்படின்னா, எக்ஸ் காம்பனண்ட்டில் மட்டும்தான் ஆட் ஆகும். கொசைன் தீட்டா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், சைன் தீட்டா எனக்கு எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகே, இது ஆக்சுவலாக தியரியிலே கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கணும், எப்படியும் சம்மில் வரும்னு சொல்லி தான் விட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த லாஜிக் வந்து புரியணும். அதே மாதிரி நம்மளுக்கு பேசிக் இன்ட்யூஷன்லேயே தெரியணும், இங்கே வந்து எந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட்டுமே இல்லை. அப்போ ரொட்டேஷனல் எஃபெக்டே இல்லை அப்படின்னா த ஆங்குலர் மொமெண்டம் ஹேஸ் டு பி கன்சர்வ்ட், ரைட்? வெளியிலேருந்து ஏதாச்சும் டார்க் கொடுத்து அது வந்து ஸ்பின் ஆக போகுது, அந்த மாதிரி டேரக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது வந்தால் தான், இல்லை வெலாசிட்டி சேஞ்ச் ஆக போகுதுனா தான் ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். இங்கே சேம் மொமெண்டம் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆல்சோ ஹேஸ் டு பி சேம். ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இதில் டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, இதோட வந்து இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒரு 80 சம்ஸ் இருக்குன்னு சொன்னால, ஸோ 20 ஒரு 4-5 செஷன்ஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பை.